உண்மையும் நேர்மையுமாக களத்திலே நின்று போராடுகின்ற எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமானின் அன்பு தம்பியாகிய செல்வம் நான் நாங்குநேரி வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக களத்திலே நிற்கின்றேன். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் 15 ஆண்டுகளாக ஓடி ஓடி உழைக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராகிய எனக்கு வெற்றி சின்னமாம் விவசாய சின்னத்தில் வாக்கு தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் பயணித்து வருகிறேன். இந்த 15 ஆண்டு காலத்தில் எந்தவித அதிகாரமும் இல்லாமல் மக்கள் பிரச்சனை அனைத்திலும் களத்திலே நின்று போராடுகின்ற கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி படித்த என் அறிவுள்ள என் தாய் தகப்பன்களுக்கு தெரியும். மற்ற தொகுதிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது 10 வருஷம் 15 வருஷம் பின்தங்கி கிடக்கிறோம் இந்த நாங்குநேரி தொகுதி. காரணம், இதுவரைக்கும் நம்ம வாக்களித்த வாக்கும் நம் தேர்ந்தெடுத்த இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தான் என்பதை நீங்கள் யாரும் மறுக்க முடியாது. இந்த பக்கத்தில் இருக்கிற முதலைகுளம் கிராமத்துக்கு கூட நான் அன்னைக்கு வாக்கு கேட்டு போயிருந்தேன். அங்க உள்ள அடிப்படை தேவைகள் கூட ஒவ்வொரு கிராமத்திலையும் நடக்க பாதை கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, நல்ல மின் விளக்கு கூட கிடையாது. வருஷம் 70 வருஷம் ஆச்சு. ஆனா ஒரு அடிப்படை தேவை கூட செய்து தராத கட்சிகளுக்கு தான் நீங்க மாறி மாறி வாக்களித்து இந்த மண்ணை மலடாக்கி வைத்திருக்காங்க. இப்போ தேர்ந்தெடுத்துக்கிற எம்எல்ஏ கிட்டத்தட்ட இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியிலையும் நம்ம நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியிலையும் கிட்டத்தட்ட அனுமதி இல்லாத கல்குவாரிகள் 30-35 கல்குவாரிகளை தோன்றி லட்சம் டன் கணக்கான கனிம வளங்களை கடத்தி கேரளாவுக்கு கொண்டு போய் காசாக்கியிருக்காங்களே தவிர இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவையான ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சு கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டு பாருங்க. இந்த முதலைகுளம் கிராமத்தில் அன்னைக்கு நான் போகும்போது சொல்றாங்க, ஐயா ஒரு அடிப்படை தேவையும் இல்லாம கிடக்க நீங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் பார்க்கலையான்னு கேட்டதுக்கு சொல்றாங்க, மனு கொடுக்க போகும்போது முதலைகுளம் கிராமமா அது எங்க இருக்குன்னு கேள்வி சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிறாரா. இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து வைத்த மக்கள் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்யாமல் இந்த முறை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையுமாக களத்தில் நின்று போராடுகின்ற செந்தமலன் சீமானின் தம்பியாகிய எனக்கு வெற்றி சின்னமாம் விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள்.